புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். குடும்ப தகராறுகள் கூட இன்னைக்கு கொலை நடுங்கக்கூடிய கொலையில முடியுது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமா சிவகாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வநத்தம் பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக மாமியாரை, மருமகனை கத்தியால அவங்களுடைய காதுகளை அறுத்தும் கழுத்துல குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தை இப்ப பார்க்கலாம். சிவகாசி அருகே உள்ள விஸ்வநத்தம் காமராஜர் நகரை சேர்ந்த மாரீஸ்வரி சிவகாசி அருகே உள்ள மல்லியில் உள்ள தனியார் மில்லில் பணிபுரியும் பொழுது தன்னுடன் வேலை பார்த்த பெண்ணின் உறவினரான ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரை சேர்ந்த செங்கல் சூளையில் வேலை பார்க்கும் காளிதாஸ் என்பவருடன் செல்போன் மூலமாக பழகி கடந்த 2023ஆம் ஆண்டு காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து மாரீஸ்வரிக்கும் காளிதாசுக்கும் கடந்த ஆண்டு ஆண் குழந்தை பிறந்து இறந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கணவர் காளிதாசை பிரிந்த மாரீஸ்வரி ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தனது தாயார் வீரமணியுடன் கடந்த 2 மாதங்களாக விஸ்வநத்தத்தில் வசித்து வந்ததோடு தனது தாயாருடன் பட்டாசு தொழிற்சாலைக்கும் பணிக்கு சென்று வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் காளிதாஸ் விஸ்வநத்தம் கிராமத்திற்கு நேரில் சென்று பட்டாசு தொழிற்சாலை பணிக்கு சென்றிருந்த தனது மாமியார் வீரமணியை மட்டும் வீட்டிற்கு வரவழைத்து இது குறித்து பேசியிருக்கிறார். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் ஆத்திரமடைந்த காளிதாஸ் அங்கிருந்த கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளார். இதையடுத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல் துணை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீரமணியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே மாமியார் வீரமணியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய காளிதாஸ் புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது மதுரை மாவட்டம் பெருங்குடி சோதனை சாவடியில் பேருந்தில் செல்வதை அறிந்து பேருந்தை நிறுத்தி சுற்றி வளைத்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனால் மருமகனே மாமியாரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் சிவகாசி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீப காலமாக குடும்பத்துக்குள் ஒரு கருத்தொற்றுமை இல்லை. கூட்டு குடும்பம் அழிந்து விட்டது. அதாவது ஒரு குடும்பத்தில் திருமணமாகி மருமக வீட்டுக்கு வந்தால் முதல் வேலையாக ஒன்று தனிக்குடித்தனம் போயிருந்தாங்க, அல்லது குடும்பத்தில் பிரிஞ்சு பெரியவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் போயிருந்ததுனால பெரிய ஆட்களுடைய பார்வையில் இல்லாமல் போயிருந்தாங்க. முதல்ல அது ஒரு காரணம். தமிழகத்தில் ஒரு 25 ஆண்டுகளாக கூட்டு குடும்பம் என்பது இல்லாமல் போய்விட்டது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம், பெருவாரியான கணவன் மனைவிற்குள்ள பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுற காலகட்டத்தில் ஒன்று கணவனால் மனைவியோ, மனைவியால் கணவனோ பாதிக்கப்படுகிற நேரத்தில் ஒருத்தர் குற்றம் சாண்டி பழி போட்டு அது வீண் விவாதங்களை உற்பத்தி பண்ணி ஒன்று விவகாரத்தில் முடியுது அல்லது கொலையில் முடியுது. விவகாரத்து பண்ண முடியாத நிலையில் வரும்போது இவங்கள்ட்ட இருந்து எப்படி விடுதலை வாங்குவது என்ற சூழ்நிலையில் கொலை செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க. அவசர கதியில் தற்கொலையும் பண்ணுதாங்க, கொலையும் பண்ணுதாங்க. மூன்றாவது, சமீப காலமாக தமிழகத்தில் கஞ்சா குடி போதை அதிகம் வச்சிருக்குது. குறிப்பாக இப்போது நடந்த கொலைக்கெல்லாம் முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது, கணவனால் மனைவி, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்பத் தலைவர் என்ற பொறுப்பிலிருந்து விலகி மனைவி, குழந்தைகளை அடித்து பொருளாதாரத்தை அவங்களிடம் இருந்த நகை பொருட்களை பிடுங்கி குடித்து பிள்ளைகளை அடித்து மனைவியை அடித்த காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய இயலாமையினால் மகனே தந்தையை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகின்றனால் குடும்ப கட்டமைப்பு மிகுந்த சிதைந்து போய்விட்டது. குடும்ப சூழ்நிலைகள் ஒன்றாக வருவதற்கு பட்டிமன்றம், கருத்தரங்களை நடத்தி தமிழக பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றை தமிழ் மக்கள் உணர்ந்து நடந்திட வேண்டும். தமிழகம் ஒரு பண்பட்ட நாடு, தமிழ் மக்கள் ஒரு பண்பட்ட மக்கள். ஆகவே இது போன்ற வரக்கூடிய காலங்களிலே நடைபெறாமல் தடுப்பதற்கு ஆங்காங்கே விழிப்புணர்வை
நிகழ்ச்சியை அரசும் ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்களும் கூட்டு குடும்பம், குடும்ப வாழ்வு, பண்பாடு, கலாச்சாரத்தை பேணி நடக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இன்னைக்கு உயிரையே குடிக்கக்கூடிய கொலை வரைக்கும் போகுது அப்படிங்கிறது வேதனையா இருக்கு. அதே நேரத்தில் அதிகரித்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு முடிவு கட்டும் விதமாக, தவறு செய்யவை யோசிக்கக்கூடிய விதமாக தண்டனைகள் மாறணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் எப்படியானது அப்படின்னு அவங்களுக்கான பணியிட மாற்றமே நமக்கு உணர்த்தக்கூடிய நிலைமையில பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க எதையும் ஆராய்ந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறதோட அந்த மாதிரியான எண்ணம் கொண்ட எல்லாருமே தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.